எபிசோட் 42ல் ரம்யா அவங்க அம்மா பவானி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க காலேஜில் ஏதோ ஃபுட் கார்னிவல் இருக்குதான். அந்த ஃபுட் கார்னிவலுக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும், நீ கூட பர்ச்சேஸ்க்கு வாமான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வெற்றியை கூட்டிகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு வெற்றி ஒத்துக்கல. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து எப்படியோ சமாதானப்படுத்துகிறாங்க. ப்ளீஸ் வெற்றி கூட்டிகிட்டு போ, ஏதோ அது அவள் வின் பண்ணானா அவளுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, அதனால தான் அவள் கேட்குறா அப்படின்னு சொன்னோடனே வெற்றியும் ஒத்துக்கிறாரு. அப்போ வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, ரம்யா கிட்ட அவளோட ஃபோன் வாங்கிட்டு ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணுறாரு. வெற்றியோட ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணும்போது அந்த நம்பர் வந்து போக மாட்டேங்குது. அதே நேரம் ரம்யாவோட ஃபோன்லேருந்து போகிறப்போ போகுது. அப்போ வந்து ரம்யா சொல்லி கொடுக்குறாங்க, அப்படின்னா அந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றிக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது ரகுபதியும் ராஜனும் குமரேசனோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே குமரேசன் படுத்த படுக்கையாக இருக்காரு. அவர் வந்து அழுதுகிட்டே பேசுகிறாரு. என்னால் உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால தான் நான் செத்துட்டேன்னு போய் சொன்னேன். நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன், அதுக்கு கடவுள் என்னை நல்லா பனிஷ் பண்ணிட்டாரு. நான் அந்த பணத்தை எடுத்ததை விட சிதம்பரம் மேலே போட்ட பொய்ப்பழிக்காக தான் இன்னை வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. சொன்னோடனே ரகுபதி அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போது நம்ம ரிசார்ட்க்கு விக்கியோட அம்மா விக்கியை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து விக்கி ரொம்பவே சந்தோஷமாகறாரு. சந்தோஷமாயிட்டு, அம்மா உன்னை பார்த்தோன்னே மனசுக்கே ரொம்ப நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஏன்டா வீட்டுக்கே வரல, ஃபோனும் பண்ணல, அதனால தான் நான் உன்னை தேடி நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியோட அம்மா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வேணி ஐஷோலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது விக்கி ஒரு மாதிரி மழுப்புறாரு. அந்த டைமில் வேணி ஐஷோ அந்த இடத்துக்கு வராங்க. வந்தோடனே வேணி ஐஷு கூடயும் இவங்க பேசுகிறாங்க. அவங்களும் சரியாக பேசிக்காமல், ஏன்னா விக்கிக்கு பயந்துக்கிட்டு சரியாக பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் இங்கே ரம்யாவும் வெற்றியும் ஷாப்பிங் வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரம்யா வந்து அந்த ஷாப்கீப்பர் கிட்ட நல்ல தைரியமாக சூப்பர் மார்க்கெட்லேயே சண்டை போடுறாங்க. இது 250 கிராமே இருக்காது, 220 கிராம் தான் இருக்கும், நீங்கள் நிறைய விலை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ணி சண்டை போடுறாங்க. உடனே அவர் வந்து ஏன்பா இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடைக்கு கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கிட்ட சொல்கிறாரு. உடனே அவர் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மூளை சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோடனே ரம்யாவும் வெற்றியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, ஹே, சூப்பர் மார்க்கெட்லலாம் சண்டை போட முடியும், பார்கெயின் பண்ண முடியும்னே உன்னை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே நீ வெளியில் வச்சு வீட்டில் வேற எங்கே பண்ணியிருந்தாலும் உன் மண்டையை உடைச்சிடுவேன் பார்த்துக்கோ, தெரியாமல் உன்கிட்ட பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து புலம்பிட்டுருக்காரு. அந்த டைமில் யாரோ ஒரு புது ஆள் பைக்கில் வந்து அந்த இடத்துல நிற்கிறாரு. நிறுத்திட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ளே போகிறாரு. உடனே ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பென்சில் வச்சு அவரோட டயரை பங்க்சர் பண்ணி விட்டுறாங்க. அவர் வெளியே வந்து பார்த்தா டயர் பங்க்சராக இருக்குது. அவர் பயங்கரமாக சூப்பர் மார்க்கெட்டோட அந்த ஓனர்கிட்ட சண்டை போட்டு, உன் கடைக்கு வந்தால் நீ வந்து டயரெல்லாம் பங்க்சர் பண்ணுற வரைக்கும் விட்டுட்டுருக்க, ஒரு செக்யூரிட்டி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு கத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. இப்போ ரிசார்ட்டை திருப்பவும் காட்டுறாங்க. விக்கி அவங்க அம்மாவை பேசிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஹே, வேணி கிட்ட நீ ஏதோ சண்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் அவங்க சரியாக பேசாமல் போகிறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுடா, காலேஜ் படிக்கும்போது நீங்கள் 3 பேர் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க, உனக்கு எவ்வளோ ரெக்கார்ட் ஒர்க்லாம் வேணி பண்ணியிருக்கிறா. இந்த மாதிரி உன் மேலே அக்கறை இருக்கிற நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போவுமே நல்ல பர்சன்ஸ் கிடைச்சா அவங்களை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க. அப்படியே விக்கி யோசிக்கிறாரு, அம்மா சொன்ன அட்வைஸை யோசிச்சுட்டே நிற்கிறாரு. இப்போது இங்கே வந்து பீச்சுக்கு ஃபிஷ் வாங்குறதுக்காக வெற்றி ரம்யா வந்திருக்காங்க. அங்கே வச்சு வெற்றி சொல்கிறாரு, அந்த ஆள் பாவம் தானே, அவர் எப்படி போவார்னு கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா அப்படின்னோடனே, அப்போ நான் பாவம் இல்லையா, அந்த ஆள் யார் தெரியுமா, என்னோட அப்பா தான். எங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு நடுத்தருவில் விட்டுட்டு அவர் பாட்டு வேற ஒரு பொண்ணோட ஹாப்பியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. உங்கள் அப்பாவாவது அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, எங்கள் அப்பா என் கண்ணு முன்னாடியே இந்த டார்ச்சர் பண்ணுறாரு, இப்போ சொல்லு நான் பண்ணது தப்பா அப்படின்னோடனே விக்கி வெற்றி வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் சாரி ரம்யா, நான் பண்ணதும் தப்பு தான், உன்னோட கஷ்டம் தெரியாமல் நான் உன்னை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சொல்கிறாரு. இப்போ வந்து ஃபிஷ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அந்த வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது ரெசார்ட்டில் ஷெஃப் விக்கி கிட்ட செய்ய சொன்ன டிஷ்ஷை விக்கி சரியாக பண்ணலை, அதை டேஸ்ட்டாக பண்ணலைங்கிறதுனால ஷெஃப் ஜான் வந்து பயங்கரமாக கோப்பட்டு விக்கி கிட்ட கத்துறாங்க. கத்தும்போது விக்கி வந்து அப்படி முழிச்சிட்டு நிற்கிறாரு. அந்த டைமில் வந்துட்டு, இன்னும் 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த டிஷ்ஷை ரீப்ரிப்பேர் பண்ணி என் கையில் கொடுக்கணும், நான் திருப்பி வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே விக்கி என்னடா பண்ணுறது, எப்படி 10 மினிட்ஸில் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னு முடிச்சுட்டு நிற்கும் போது ஐஷு கரெக்டாக வராங்க. வந்துட்டு, நான் கார்லிக் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீ வந்து ஸ்பெகட்டி ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு ஹெல்ப் பண்ணுறாங்க. கடைசி 2 பேரும் சேர்ந்து பிளேட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே விக்கிக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம எவ்வளோ கோவப்பட்டோம், நான் ஐஷு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு விக்கிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜானும் வந்து அதை டேஸ்ட் பார்த்துட்டு 10 டைம்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அப்ரிஷியேட் பண்ணி இங்கே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வந்து ரகுபதி சார் வந்து மாறனை கூப்பிடுறாரு. மாறனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் வந்து குமரேசனை மீட் பண்ணிட்டேன், குமரேசன் தான் அந்த பணத்தை எடுத்திருக்கான், அவன் இப்போ படுத்த படுக்கையாயிட்டான், அதனால் தன்னோட தப்பை உணர்ந்து அவனே சொல்லிட்டான். இப்போ நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி சிதம்பரம் வந்து உண்மையிலே பாவம் தான், அவன் இன்னசென்ட் தான், இப்போ அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும், அவன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நெடுமாறன் வந்து, யூ ஆர் டான்சிங் வித் டேஞ்சர், பக்கப் மாறா பக்கப்புங்கிறாரு. அதாவது நீ தைரியமாறு, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சியர் அப் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே அவர் சொல்லிவிட்டு அவரை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.